ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான ஸ்வீட்டான ஒரு தேங்காய் பால் பொங்கல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க வரோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெண்பொங்கல் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து 1 மில்லியன் வியூஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வெண்பொங்கலும் சாம்பார் நான் செய்திருந்தேன். ஸோ வெண்பொங்கல் வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவ்வளோ வியூஸ் போயிருந்தது. நீங்கள் பார்த்தா அவங்க அவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஸ்வீட்டான ஒரு தேங்காய் பால் பொங்கல் தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷனில் கொடுப்பாங்களா அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். மினிமம் ஒரு 1/2 ஹவராவது கண்டிப்பாக ஊறி இருக்கணும். நான் 1 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு நான் எடுத்துக்கிறேன். 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து குக்கரில் மாற்றிடலாம். இப்போது அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து குக்கரில் மாற்றிட்டு இப்போது நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக வந்து தண்ணி எவ்வளோ சேர்ப்போம், 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். பொங்கல் அப்படின்னா நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இதை நார்மலான பசும்பாலில் கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குது, தேங்காய் பால் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக பசும்பாலில் கூட நீங்கள் செய்துக்கலாம். இதில் நான் 7 டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தேன். 6 டம்ளர் மட்டும் உள்ளே சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் நான் வெளியில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல, அதை கொஞ்சம் லூஸ் அவுட் பண்ணுறதுக்காக நான் தனியாக 1 டம்ளர் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டோம் அப்படின்னா என்னுடைய குக்கருக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் குக்கருக்கு எந்த அளவுக்கு விசில் விட்டால் நல்லா குலைவாக வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொங்கல் பொறுத்த வரைக்கும் நல்லா குலைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே டம்ளரில் மெஷர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். நல்லா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு விசில் சவுண்டு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்படியே சாஃப்டாக நல்ல குலைவாக வெந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வெந்திருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அடியில் எதுவுமே பிடிக்கவே இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அந்த கரண்டி வச்சு நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. என்ன தான் நமக்கு குலைவாக வெந்துச்சுனாலும் நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் விரப்பு தன்மையாக விரைச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து அரிசி பருப்பெல்லாம் ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டு ஒரே டம்ளரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரிசி எதில் ஊற வச்சோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பை நான் எடுத்துக்க போகிறேன். அதே மெஷர்மெண்ட் டம்ளரை வேக வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஸ்வீட் வந்து கொஞ்சமாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. கிளறும் போதே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம்ல மெஷர்மெண்ட் டம்ளர், அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா அமுத்தி விட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் சேர்த்தேன், பட் பத்தலைன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் அந்த 1/2 டம்ளர் நான் உங்களுக்கு காமிக்கலை. அதனால் 1.5 டம்ளர் அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ சேம் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சுகர் வந்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் நல்லா கலந்துட்டு பார்த்தப்போ எனக்கு சுகர் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் 1/2 டம்ளர் சேர்த்துட்டு ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கல. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் வெளியே எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதை வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது பொங்கல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைமிங் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லாவே வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும், கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போதே கொஞ்சம் லூஸாக செஞ்சோன்னா தான் நம்ம ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் செய்யும் போதே ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா சாப்பிட போகிறப்போ ரொம்பவே அப்படி பயங்கரமாக கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொங்கல். இந்த தேங்காய் பால் பொங்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடே அப்படி கமகமகமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். இடையில வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தாளிப்பு பேனில்
தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்துட்டு நல்லா வந்துட்டு உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட்ஜெட் கட்டுப்படி ஆகணும்ல. ஸோ அதனால் வந்து நான் கிட்டத்தட்ட கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 20 முந்திரி பருப்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், இது மாதிரி லேசாக செவந்ததுக்கப்புறமா நம்ம பொங்கலில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த அந்த 1 மில்லியன் வியூஸ் போச்சுல வெண்பொங்கல், அதில் வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, கெட்டியாக இருந்துச்சுன்னா பொங்கல் இன்னும் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம செய்யும்போது கொஞ்சம் லூஸாக செஞ்சோன்னா தான் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டிப்பட கரெக்டாக இருக்கும். இப்போவே பாருங்கள், நம்ம கிளறும் போதே கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொங்கல் வந்து இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நீங்கள் செய்யும்போது எப்போவுமே ஒரே மாதிரி பொங்கல் இல்லாமல் இந்த தேங்காய் பால் பொங்கல் கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாதுங்க. இது சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.